ஸ்ரீ குருபியோ நமக. மங்கையர் சங்கமம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் பல விதங்களில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். மேடையில் இருக்கிற அன்பு சகோதரி டாக்டர் ரேவதி ராமச்சந்திரன், அன்பு சகோதரி திருமதி சாந்தி மற்றும் இந்த நிகழ்ச்சியை பல விதங்களிலே ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற சகோதரிகள் எல்லோரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். இன்றைக்கு மார்கழி முதல் நாள். மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போதே அது பெண்களுக்கான மாதம் என்றுதான் நிறைய பேருக்கு புரியும். இன்றைக்கெல்லாம் உலகத்தில் சில புது புது சொற்றொடர்கள், புது புது ஃப்ரேஸ் நாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10 வருஷமாக இல்லை 15 வருஷமாக. கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் விமென் ஷுட் பி கிவன் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ கொஞ்ச நாளாக விமென் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பேசுகிறோம். இந்த விமென் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத நினச்சா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பாரம்பரியத்தில் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாள், இல்லையா? வாட் இஸ் விமென் எம்பவர்மெண்ட்? தான் எதை சரி என்று நினைக்கிறாரோ, மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் அதனால் கஷ்டம் இல்லாத போது, தான் மனசாட்சிப்படி எதை சரின்னு நினைக்கிறாளோ அப்படி நினைச்சதை தனக்காக முறையாக நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இருந்தால் அது விமென் எம்பவர்மெண்ட். ஆண்டாள் தான் நினைச்சதை நடத்தினான். தான் நினைச்சதை சாதிச்சான்னு நான் சொல்ல மாட்டேன். தான் நினைச்சதை சாதிச்சான்னு சொன்னால் ரைட்டோ தப்போ சாதிச்சான்னு ஆயிடும். கொஞ்ச நேரம் முன்னால் சொன்னாங்க இல்லையா, சமுதாயத்துக்கு எது சரியோ, எல்லாருக்கும் எது சரியோ அதை சுயநலம் இல்லாமல் பண்ணுறது தான் பெண்மை அப்படின்னா, தான் நினச்சதை ஆண்டாள் சாதிக்கலை. தான் நினச்சதை சரியாக இருக்கிறத தனக்கு நடத்தி கொண்டாள். அப்போது ஆண்டாள் இஸ் அ சிம்பிள் ஆஃப் விமென் எம்பவர்மெண்ட்னு சொன்னால், மார்கழி முதல் நாள் ஆரம்பிக்கிற இந்த நிகழ்ச்சி, பெண்களெல்லாம் சங்கமமாக இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிம்பிள் ஆஃப் விமென் எம்பவர்மெண்ட். நிறைய விஷயங்களை சொன்னார்கள். பெண்கள் எப்படியெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்தில், நம்முடைய கலாச்சாரத்தில், பண்பாட்டில் முதன்மை கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெவ்வேறு ஊர்களில் பார்க்கும்போது நம்ம ஊர் கோவில்களில் ஒரு குறிப்பிட்ட தன்மையை பார்க்கலாம். நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு போயிருப்போம். விஷ்ணு கோயில்லையும் அப்படி இருக்கும். ஆனால் சிவன் கோயிலை நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறதுக்கு காரணம், அதில் குறிப்பிட்டு தெரியக்கூடிய ஒரு விஷயம். சிவன் கோயிலுக்கு போனால் அங்கே மூலவர் சந்நிதி இருக்கும். அங்கே சிவலிங்கம் தான் இருக்கும். அநேகமாக மூலவர் சந்நிதியில் சிவலிங்கம் இருக்கும். அம்மன் சந்நிதிங்கிறது கொஞ்சம் தனியாக இருக்கும். பார்த்திங்கன்னா சில சமயத்தில் அதே பிராகாரத்தில் இருக்கும், இல்லைன்னா அடுத்த பிராகாரத்தில் இருக்கும். அந்த அம்மன் சந்நிதியில் அம்பாள் அநேகமாக நின்ன கோலத்தில் எழுந்தருளி இருப்பாள், இல்லையா? இதுதான் நிறைய சிவன் கோயில்களில் நாம் பார்க்கக்கூடியது. சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. அம்பாள் ஏன் தனியாக அங்கே போயிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் சிவனோட பக்கத்தில் இருக்க வேண்டியது தானே? சிவசக்தின்னு வேற சொல்கிறோம், சிவனும் அம்பாளும் பாதி பாதின்னு சொல்கிறோம், சிவன் வேற இல்லை சக்தி வேற இல்லைன்னு சொல்கிறோம், சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம்னு சொல்கிறோம்.
இப்படியெல்லாம் சொல்லும்போது எதுக்காக அம்பாளுக்கு தனியாக ஒரு சந்நிதி, தனியாக ஏன் போயிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம கேள்வி கேட்டு பார்க்கலாம். சில சமயத்தில் சில கேள்விகள் கேட்டால் தான் நமக்கு நல்ல பதில் கிடைக்கும். 10 நூற்றாண்டுக்கு முன்னால் வரைக்கும், 10ஆம் நூற்றாண்டு காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ்நாட்டு கோவில்களில் தனியாக ஒரு அம்பாள் சந்நிதி இருந்ததா தெரியலை. நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்குங்க. 10ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலம் வரைக்கும் சிவன் கோயில்களில் தனியாக ஒரு அம்மன் சந்நிதி இருந்ததா தெரியலை. ஒரே ஒரு சிவன் சந்நிதி தான் இருந்திருக்கு. 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் அம்பாள் சந்நிதிங்கிறது தனியாக வருகிறது. இந்த தனியாக இருக்கிற அம்பாளுக்கு என்ன பேர் தெரியுமா? அந்தந்த ஊரில் தனித்தனியாக பேர் இருக்கும். இருந்தாலும் பொதுவாக ஒரு பேர் என்ன தெரியுமா? வீரசக்தின்னு பேர். கொஞ்ச நேரம் முன்னால் துர்கா சரஸ்வதினெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடினோம் இல்லையா? அங்கே என்ன சொன்னாங்க? அந்த சக்திக்கு என்ன பெயர் சொன்னாங்க? துர்கை. அந்த வீரசக்தி, துர்கைனாலே வீரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? உங்களெல்லாம் அந்த அந்த அபிநயம் பிடிக்க வச்சாங்களே. டாக்டர் ரேவதி இங்கே வரத்துக்கு முன்னால் ஒரு டான்ஸ் கிளாஸே நடந்தது, அபிநயம் கிளாஸே நடந்தது. அந்த அபிநயம் பிடிக்க வச்சாங்களா இல்லையா? அப்போது வீரசக்தி, துர்கா தான் வீரசக்தி அப்படின்னாங்களா இல்லையா? அந்த வீரசக்தி சந்நிதி 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் வருது. என்ன அர்த்தம் தெரியுமா? அம்பாள் எங்கே இருக்கா முதல்ல அப்படின்னு கேட்டால், சிவனும் சக்தியும் வேற இல்லை, ரெண்டும் அதே ஸ்வரூபத்தில் இருக்குது. அவள் உள்ளுக்குள்ளே தான் இருக்கா. அதுக்கு யோக சக்தின்னு பேர். யோகம்னா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். சிவனும் சக்தியும் ஒன்றா இருக்குது. நீங்கள் சில சிவன் கோயில்களில் பார்த்தா அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு பெண் உருவம் இருக்கும். மனோன்மணி சக்தின்னு சொல்லுவார்கள். தீபாரதனை காட்டும்போது தெரியும், பக்கத்தில் கொஞ்சம் மனோன்மணி சக்தி. அந்த மனோன்மணி சக்திக்கு என்ன பேருன்னா போக சக்தி. அதுக்கப்புறம் தனியாக சன்னிதானத்தில் இருக்கிற சக்தி வீரசக்தி. பெண் என்ன செய்கிறாள்? கண்ணுக்கு தனியாக வெளியில் தெரியாமல் எங்கே இணைந்து இருக்கணுமோ அங்கே இணைந்து என்னென்ன நடக்கிறதோ அதை பார்க்கிறாள். அதுதான் யோக சக்தி. சில சமயத்தில் தனியாக விட்டால் அந்தந்த விஷயங்கள் நடக்காதுங்கும்போது அந்த அனுபவத்தை சரியாக கொடுப்பதற்காக அவ பிரிஞ்சு வரா. அது போக சக்தி. அதுக்கும் அடுத்த ஸ்டேஜில் எங்கேயாவது தப்பு நடந்தால் அந்த தப்பை தட்டி கேட்டு தண்டிக்கிறதுக்கு மொத்தமாக தனியாக பிரிஞ்சு வந்து கையில் அந்த சூலத்தோடு நிற்கிறா. அதுதான் வீரசக்தி. இது எதுக்காக தெரியுமா? ஒரு பெண் எப்படி செயல்பட வேண்டும், யோக சக்தியாக இருந்து போக சக்தியாக இருந்து தேவைப்பட்டா வீர சக்தியாகவும் அவள் மாற வேண்டும்ங்கிறதான் கோவில்களில் அம்பாள் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து காட்டுகிறாள். ஒரு எக்ஸாம்பிள். தெய்வம்ங்கிறது எங்கேயோ ஒசரத்தில் இருக்கிற விஷயம் மாத்திரம் இல்லை. நம்ம பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வம் தான் நமக்கு ரோல் மாடல். நாம் எப்படி செயல்பட வேண்டும்ங்கிறத அம்பாள் காட்டுறா. எப்போ தேவையோ அப்போ வெளிப்படணும், எப்போ தேவை இல்லையோ அப்போ வெளிப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண்ணோட ரோல் அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்றைக்கி நாம் அடுப்படியில் செஞ்ச வேலையெல்லாம் கூட நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. பல நேரத்தில் நம்மில் பலருக்கு பெண்ணுனா அப்படி வெளியில் வந்து இல்லை, சில இடங்களில் வெளிப்படணும், சில இடங்களில் வெளிப்பட வேண்டாம். அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். சாப்பாட்டில் உப்பு மாதிரிம்பார்கள். உப்பு ரொம்ப தூக்கலாக இருந்ததுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவோம்? ஆனால் உப்பே இல்லைன்னா அப்போது எந்த இடத்துல பக்குவமாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து சமுதாயத்தை வழி நடத்துபவள் தான்
பெண். அந்த தன்மை தான் பெண்மையின் தன்மை. சில நேரத்தில் மென்மையாக இருக்கணும், சில நேரத்தில் வேகமாக இருக்கணும், சில நேரத்தில் விவேகமாக இருக்கணும், சில நேரத்தில் கோபப்படணும்னா கோபப்படணும், கோபப்பட வேண்டாம், சாந்தமாக இருக்கணும்னா சாந்தமாக இருக்கணும். இது எல்லாம் சாத்தியமானு நீங்கள் கேட்கலாம். சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே வச்சிருக்கிற அந்த படம். இங்கே கொஞ்சம் யங் கேர்ள்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மற்றவர்கள்லாம் யங் இல்லையான்னு கேட்காதீர்கள். பெண்கள் எப்போதுமே இளமையானவர்கள் தான். அது இளமையிலும் இளமையாக இருக்கக்கூடியவர்கள். இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் உலகம் வந்ததுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். இப்போல்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள்னா மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. பெண்களுக்கு மல்டி டாஸ்கிங் ரொம்ப இயல்பானது. ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கு மல்டி டாஸ்கிங் ரொம்ப இயல்பானது. நான் இதுக்கு கூட போகலை. இதை ஒரு பெண் எல்லா வேலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த படத்தை விட கூட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த கையில் ஒரு தொடப்பம் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு கையில் பார்த்தீங்களா, மாப் ஸ்டிக்கு, ஒரு ப்ரூம் ஸ்டிக்கு எல்லாம் அதில் ஒரு ஏதோ ஒரு கிச்சனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர இதில் தான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த க்ளீனிங் மாப் ஸ்டிக்கு ப்ரூம் ஸ்டிக் எல்லாம் கையில் இருக்குது. ஒரு பக்கம் கம்ப்யூட்டரும் இருக்குது, ஒரு பக்கம் மாப் ஸ்டிக்கும் இருக்குது. ஒரு பெண்ணுடைய இயல்பு மல்டி டாஸ்கிங். நான் இந்த படத்தை வச்சு கூட சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்முடைய வீடுகளில் நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்த பெண்கள், வீட்டில் இருந்த அம்மா இல்லை பாட்டி, இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் இல்லை. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், when you did not have so much of technology, அங்கே அடுப்பில் ஏதாவது ஒன்று வச்சுருக்கோம், அதை அந்த பக்கம் கிளறணும், இந்த பக்கம் ஒரு குழந்தை நிற்கும், என்னோடய சாக்ஸை காணோம் அப்படின்னும், ஒத்த சாக்ஸை காணோம் அப்படின்னு நிற்கும். இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற மகள், அம்மா எங்கம்மா என் ரிப்பன் அப்படின்னு அந்த குழந்தை நிற்கும். இந்த பக்கத்தில் அப்பா இப்போ காஃபி கொடுக்குறியா அப்படின்னு கையில் நியூஸ் பேப்பரோடு கேட்பார். அந்த பக்கத்தில் மாமனாரோ மாமியாரோ அவர்களுக்கு வேண்டியதை செய்யணும், இல்லை அம்மாவோ அப்பாவோ யாரோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இன்னும் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரர்கள் அப்போ தான் ஒரு மைத்துனரோ இல்லை நாத்தனாரோ எனக்கும் ஒரு வாய் காஃபி உண்டா அப்படின்னு கேட்பார்கள். இந்த சமயத்தில் வாசலில் காய்கறி இல்லைன்னா கீரை வாங்கிறதுக்கு அங்கே யாராவது நிற்பார்கள். அம்மா இப்போவே வாமா, நான் அடுத்த வீட்டுக்கு போகணும், சீக்கிரமாக வாமா. இந்த பக்கத்தில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் நிற்பார்கள், இதை கொடு அதை கொடு. இதுக்கு இடையில் அந்த பழங்காலத்து டெலிஃபோன் ஒன்று உண்டே, இப்போ மறந்து போச்சு இல்லை, லேண்ட்லைன் ஒன்று உண்டு இல்லையா, அந்த லேண்ட்லைன் அங்கே அடிக்கும். இப்போ மொபைல்னால் பக்கத்துலேயே வச்சுக்கலாம், லேண்ட்லைன்னா அங்கே தான் போய் எடுக்கணும். அது அங்கே அடிக்கும்போது ஈஸி சேரில் சாய்ஞ்சிருக்கிற அப்பா சொல்வார், அந்த ஃபோன் அடிக்கிறதே போய் யாராவது எடுக்கக்கூடாதா? பிள்ளை எடுக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டா, அப்பா எடுக்க மாட்டார், மாமனார் எடுக்க மாட்டார். இந்த அம்மா கையில் கரண்டியோடு கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த ஃபோனையும் எடுத்து அந்த ஃபோன் யாருக்கு வந்திருக்குங்கிற இன்ஃபர்மேஷனையும் சொல்லி, now please tell me what else is multitasking. இத்தனை விஷயத்தை அந்த அம்மா செஞ்சாளா இல்லையா? இத்தனைக்கும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வசதி கிடையாது. இன்றைக்கி நாம் சொல்கிற மாதிரியான புது புது ஜார்கன் கிடையாது. இன்றைக்கி நாம் சொல்கிற மாதிரியான புது டிகிரிஸ்லாம் கிடையாது. அந்த அம்மா படித்து கூட இருப்பாளா, பள்ளிக்கூடத்தில் ஒரு 10 கிளாஸ் போயிருக்கலாம், 8 கிளாஸ் போயிருக்கலாம். ஆனால் இத்தனை விஷயத்தையும் திறம்பட நிர்வாகம் செய்யக்கூடிய இயல்பான திறமை அந்த பெண்ணுக்கு உண்டு. இன்னும் பாருங்கள், கொஞ்சம் வயதில் சிறியவர்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் ஏதாவது புது டெக்னாலஜியை கொண்டு வரும்போது அதை உங்களோட போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக கற்றுக்கொள்வது உங்களுடைய தாயாக இருக்கும். ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட் டு லேர்ன். நான் ஏன் தெரியுமா பெண்கள்லாம் இளமையானவர்கள்னு சொன்னேன்? ஒருத்தர் இளமையாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எது பாராமீட்டர்? எதை வைத்துக்கொண்டு ஒருவர் இளமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது? வயசு வச்சா? 25 வயசு, 30 வயசு, 35 வயசு இல்லை.
எது தெரியுமா? ஒரே ஒரு பேராமீட்டர் தான் உண்டு. சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன், எங்களுடைய மருத்துவ உலகத்தில் ஒருவர் இளமையாக இருக்கிறார்னு கண்டுபிடிக்கணும்னா சைக்காலஜிஸ்டுக்கெல்லாம் தெரியும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் தான். யார் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் இளமையாக இருக்கிறார்கள். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் டு லேர்ன். நீங்கள் பாருங்களேன், வீட்டில் இருக்கிற பெண்கள் அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினைப்போம், ஆனால் அம்மா நமக்கு முன்னால் அது என்னன்னு தட்டு தடவி தொடாவி பக்கத்து வீட்டிலையாவது யார்கிட்டையாவது கேட்டு கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவார்கள். பெண்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய திறமை இது. இந்த திறமையை வைத்து இப்படி இருக்கிற இந்த பெண்கள் சங்கமத்தின் மூலமாக எதிர்வரக்கூடிய ஆண்டுகளில் நம்முடைய நாட்டை மிகப்பெரிய நாடாக உயர்த்துவதற்கு நாம் எல்லோரும் பாடுபட வேண்டும்ங்கிறது தான் இந்த சங்கமம் நிகழ்ச்சியினுடைய நோக்கம்னு நான் மனமாற நம்புகிறேன். பாரத நாட்டினுடைய பாரம்பரியத்தில் பெண்களுடைய பங்கு அப்படின்னு பார்த்தா இன்னார்மஸ். பெண்கள் தான். எப்படி நம்ம பாரத நாட்டில் ஏன் இது முக்கியமாகுதுன்னா, வருங்காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மரபில் பெண்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்னு பார்த்து அதில் இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் நாம் செயல்படுத்தணும். இன்றைக்கி நமக்கு நம்ம நாட்டில் பெண்கள் எப்படி இருந்தார்கள்ங்கிறதே பல விஷயங்களில் மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சுன்னா, எத்தனையோ இன்ஃப்ளூயன்ஸ். நாம் பல விஷயங்களை படிக்கிறோம், அநேகமாக நிறைய விஷயங்கள் மேலை நாட்டிலேருந்து பார்க்குறோம். மேலை நாட்டு கல்வி, மேலை நாட்டு முறை இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம நாட்டில் பெண்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள், எவ்வளவெல்லாம் சாதித்தார்கள்ங்கிறதே மறந்து போச்சு. கொஞ்சம் நமக்கு நாமே இதையெல்லாம் நாம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. நன்றாக நினைவு வைத்துக்கொள்வோம், பாரதிய பண்பாட்டில் பெண் என்றைக்குமே தாழ்வானவளாக பார்க்கப்பட்டது இல்லை. ஏன்னா நம்ம பல விஷயங்களை அப்படி படிக்கும்போது விமென் பிலாங்ஸ் டு த வீக்கர் செக்ஸ் அப்படின்னு ஒன்று படிப்போம். பெண் பலவீனமானவள். பெண் பலவீனமானவள்னு நம்ம நாடு நினைக்கவே இல்லை. பெண் பலவீனமானவள்ங்கிறது எங்கே வரும்? அவளுடைய உருவத்தை பார்க்கும்போது. எந்த நாடாக இருந்தாலும் சரிங்க, உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் ஆண்களின் சராசரி உயரத்தை விட பெண்களின் சராசரி உயரம் கொஞ்சம் குறைவுதான். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஆண்களின் சராசரி எடையை விட, மொத்தமாக பில்ட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதை விட பெண்களின் சராசரி எடையும் பெண்களின் சராசரி பில்டும் குறைவுதான். ஆண்களின் எலும்புகளின் எடையை விட பெண்களின் எலும்புகளின் எடை குறைவு. ஏன் இது? பெண்களின் எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், மகப்பேறுங்கிறது ரொம்ப சிக்கலாக போயிடும். இயற்கை சில விஷயங்களை டிசைன் பண்ணும்போது சில காரணங்களுக்காக டிசைன் பண்ணித்து. இயற்கை டிசைன் பண்ண விஷயம் இது, நம்ம டிசைன் பண்ணலை. இதெல்லாம் பார்த்தவர்கள் என்ன பண்ணினார்கள், வெளியில் பார்க்கும்போது அது 6.5 அடி ஒசரம்னா இது 6.25 அடி ஒசரம், அது 72 கிலோன்னு சொன்னால் இது 60 கிலோ, அப்போ இது வீக்கர் செக்ஸ். இது வெளியில் பார்த்த விஷயம். அவர்கள் பார்க்க மறந்தது என்னன்னா, பெண்ணுடைய மனோபலம் ரொம்ப அதிகம், அது வெளியில் தெரியாதுங்கிற விஷயம். இந்த விஷயத்தை பாரத பண்பாடு பார்த்தது, மேலை நாகரீகம் பார்க்கவில்லை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தது இந்த நாட்டில்ங்கிறதுக்கு. நீங்கள் இன்றைக்கி பூரா இங்கே இருக்க போகிறீங்க, அப்பப்போ அவரவர்களுக்கு நினைவு வரும்போது வேண்டுமானால் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஒரு பெண் குழந்தை தனக்கு வேண்டும்னு தவம் செய்த ரிஷிகளும் முனிவர்களும் மகான்களும் இந்த நாட்டில் நிறைய பேர். ஆண் குழந்தை வேணும்னு தவம் பண்ணினவர்கள் இல்லை, பெண் குழந்தை வேணும்னு தவம் பண்ணினவர்கள். நினச்சி பாருங்கள், காத்தியாய ரிஷி தனக்கு பெண் வேண்டும்னு கேட்டார், காத்தியாயனி வந்தாள்.
எனக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று தவம் செய்த ரிஷிகளும் முனிவர்களும் ஏராளமானவர்கள். அப்போனா பெண் குழந்தை மேலே மதிப்பு இருந்திருந்தா தானே பெண் குழந்தை வேணும்னு தவம் பண்ணியிருப்பார்கள். எனக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னா பெண் குழந்தைக்கு எவ்வளோ பெரிய மதிப்பை இந்த தேசம் கொடுத்திருந்தது. அந்த மதிப்பினால தான் நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பெயர்கள், ஊர்களுக்கெல்லாம் பெண்களின் பெயர்கள். ஏன் அந்த மாதிரி பெண் பெயரையே வைத்தார்கள்னா பெண்களுக்கு சராசரியாக கொடுக்கப்பட்ட உயர்ந்த மதிப்பு. இதை நாம் அடிப்படையில் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி பெண்கள் மனோரீதியாக பலம் பொருந்தியவர்கள் அப்படிங்கிறதும் பாரத பண்பாட்டில் நன்றாகவே தெரிந்திருந்தது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்னு. சில சமயத்தில் பெண்களை நாம் பரிகாசம் பண்ணுவோம். எங்கேயாவது ஒரு இந்த இப்போ கொஞ்சம் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு 20 வருஷமாக. ஏன்னா நம்ம உடையெல்லாம் கூட மாறி போச்சு நிறைய பேருக்கு. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 15 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பெண்களை பார்த்து கிண்டல் பண்ணுவார்கள். ஒரு சேலை வாங்கிட்டு அந்த சேலையை எடுத்துன்னு போய் அதுக்கு கரெக்டாக மேட்சிங்காக ப்ளவுஸ் கிடைக்கிறதா, ப்ளவுஸ் பிட் கிடைக்கிறதான்னு கடைக்கடையாக ஏறி இறங்குவார்கள் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது உண்டு. இந்த கலர் மேட்ச் ஆகலைன்னா என்ன அப்படின்னு கிண்டல் பண்ணுவார்கள், நினைவு இருக்கா? இப்போ இந்த கலர் மேட்ச் பண்ணுறது, இந்த டேபிள் கிளாத்தை கரெக்டாக போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவார்கள். இதை நுணுக்கமாக பண்ணுறதை பார்த்துட்டு மேலை உலகத்தினுடைய அந்த செல்வாக்கில், அந்த தாக்கத்தில் நாம் என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா இதையெல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பித்தோம். பட் இது கிண்டலுக்கான விஷயம் இல்லை. இங்கே தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத பெண்கள் ரியலைஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய விளையாட்டுலாம் விளையாடினீங்க. நான் இப்போ விளையாட சொல்லலை, விளையாட்டு நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்களேன். இங்கே ரேவதி அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு 20 பொம்மையை வச்சுடுறாங்க. 20 பொம்மை. இந்த பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை, ஒரு 3 வயசு இல்லை 2.5 வயசு ஒரு பெண் குழந்தை. அந்த பக்கத்தில் அதே வயசில் ஒரு ஆண் குழந்தை. இந்த 2 குழந்தையும் கூப்பிட்டு, உனக்கு எந்த பொம்மை வேணுமோ நீ எடுத்துக்கலாம். அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சத்தம்லாம் போட மாட்டாங்க, நீ எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் விச்செவர் பொம்மை யூ வாண்ட், விச்செவர் டாய் யூ வாண்ட்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்கத்தில் அந்த பையன் வந்துட்டான், இந்த பக்கத்தில் இந்த குழந்தை வந்தது. நீங்கள் அந்த பையனை அங்கே பிடிச்சி நிறுத்திக்கணும், இல்லைன்னா அவன் பாஞ்சிருவான். அந்த பையனை அங்கே அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த கேர்ளுக்கு முதல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம அப்படி தானே நினைக்கிறோம், கேர்ள் இஸ் அ வீக்லிங் அப்படின்னு நினச்சி இந்த கேர்ளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்றோன்னு வச்சுப்போம். இந்த பொன் குழந்தை வரும், இங்கே வந்துட்டு அப்படி அவங்க அம்மா அங்கே எங்கேயாவது இருப்பாங்க, அப்படி பார்க்கும். அம்மா நான் எடுத்துக்கலாமா, நீ வீட்டுக்கு என்னை சத்தம் போட மாட்டே தானே அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொம்மையை ஒரு 3 தடவை சுற்றி வரும். ரேவதி மேடத்தை ஒரு 2 தடவை பார்க்கும், நான் எடுத்துக்கலாமா, நிஜமாதானா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 30 பொம்மையில் ஏதாவது ஒன்று கரெக்டாக கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கலர் மேட்சிங் பொம்மையை எடுத்துட்டு அப்படியே சைலண்ட்டாக போய் அந்த மூலையில் உட்காந்து, அதுக்கப்புறம் சத்தமே கேட்காது, அது பாட்டுக்கு விளையாடும். இந்த பையன் அங்கேருந்து வருவான். அவன் உள்ளே வரும்போதே மிச்சம் இருக்கிற 29ல் 28 பொம்மை இப்படி அப்படி ஆடி இருக்கும். அப்படி வந்து எடுப்பான், இருக்கிறதுலையே பெருசாக எடுப்பான். சைஸு எந்த பொம்மை பெருசாக இருக்கோ அதை எடுப்பான். எடுக்கும்போதே அது 2 பிஞ்சு கையில், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. இற்றது கண்டனர், ஏன்னா இற்றது கேட்டனர், எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர்னு கையில் 2 நிற்கும். இது ஜோக்குக்காக இல்லை, இதுதான் நம்முடைய மூளையில் இருக்கிறது. நினைவு வைத்து கொள்ளுங்கள், ஆண்களின் மூளையும் பெண்களின் மூளையும் ஒரே போல இல்லை. பார்க்கறதுக்கு, வெளியில் பார்க்கறதுக்கு வேணால் 2 மூளையும் ஒரே மாதிரி இருக்கலாம். 2 மூளையை கொண்டு வச்சா எந்த மூளைன்னு கண்டுபிடிக்க சொன்னால் முடியாது. ஆனால் அந்த மூளைக்குள்ளே இருக்கிற சின்ன 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 அந்த அணுக்கள் இருக்கா இல்லையா, செல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரெயின் செல்ஸ். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரெயின் செல்ஸ், அந்த பிரெயின் செல்லில் ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்கிற கனெக்ஷன்
ஆண்களின் மூளையை காட்டிலும் பெண்களின் மூளையில் வேறு மாதிரி இருக்குது. The woman's brain is wired differently என்பார்கள். It is wired differently. ஒரு கலருக்கு இன்னொரு கலர், சின்ன சின்ன நுணுக்கம், சின்ன சின்ன விஷயங்கள், இதையெல்லாம் ரொம்ப துல்லியமாக பார்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்ஸ் பெண்களுக்கு இருக்குது. இது ஆண்களுக்கு கிடையாது. அதனால தான் நீங்கள் இந்த டேபிள் கிளாத் போடும்போது என்ன ஆகும், வீட்டில் நினச்சி பாருங்களேன், யாராவது வராங்கன்னு நீங்கள் புதுசாக டேபிள் கிளாத் மாற்றினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை போட்டுட்டு இந்த பக்கம் 2 இன்ச்சு இந்த பக்கம் 2 இன்ச்சு இப்படி ஒரு 2 அடி பின்னால் போய் இது கரெக்டாக இருக்கா, இந்த பக்கம் கரெக்டாக இருக்கா, அந்த பக்கம் கரெக்டாக இருக்கான்னு போடுவீங்க. இதே இது உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ உங்கள் சகோதரரோ உங்கள் அப்பாவோ இருந்தால், என்ன டேபிளுக்கு டேபிள் கிளாத் போடணும், அப்புறம் அவ்வளோதானே, அது என்ன இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொங்கினா என்ன ஆகிடும் இப்போது அப்படிம்பார்கள். திஸ் இஸ் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குற விஷயம் இல்லையா? நம்ம துல்லியமாக பண்ணுவோம். பெண்கள் எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த ரிஃபைன்மெண்ட்டில் பண்ணக்கூடியது. அப்படி ரிஃபைன்மெண்ட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்முடைய ப்ளஸ் பாயிண்ட் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால தான் கோலம் போடும்போது மார்கழி மாதம்னா இழையாக இழைச்சி கோலம் போட்டார்களே, அந்த கோலம் போடும்போது சின்ன சின்ன லைன்ஸ் அது அப்படியே பொத்துன்னு வந்து விடாது. அந்த கோலமாவோ இல்லை அரிசி மாவோ, அரிசி மாலை போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த அரிசி மாலை போடும்போது அந்த இழை அப்படியே வரும். அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மூளையிலேயே சின்ன சின்ன விஷயங்களை நேர்த்தியாக செய்வது என்பது இட் இஸ் ஆல்ரெடி தேர். இந்த விஷயத்தை பாரத பண்பாடு புரிந்து கொண்டது. அதனால தான் வெளியில் இருக்கிற ஃபிசிக்கல் பலத்தை காட்டிலும் பெண்களுடைய மனோபலம் மனோதைரியம் பெருசு என்பதை உணர்ந்தது. இப்போ சக்தி சக்தி சக்தின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சக்தினா யார்? துர்கை இல்லை எந்த பெண் தெய்வமும் சக்தி. ஏன் அப்படி சக்தின்னு சொன்னாங்க? சக்தினா இன்னொரு பக்கத்தில் எனர்ஜி அப்படின்னு அர்த்தமா? எனர்ஜிங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னால் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுவீர்கள்? சக்தி இல்லைன்னா ஆற்றல் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவீர்கள் இல்லையா? இப்போ எப்படி தெரியுமா இந்த சக்திங்கிற கான்செப்ட் வந்தது? எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு தெய்வம். தெய்வம் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த தெய்வத்துக்கு என்ன வடிவம்? வடிவம்னு ஒன்று கிடையாது. தெய்வத்துக்கு பரம்பொருளுக்கு வடிவம்னு ஒன்று கிடையாது. அது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, எல்லாத்துக்கு வெளியிலையும் இருக்குது. இதுக்குள்ளேயும் இருக்குது, இதுக்கு வெளியிலையும் இருக்குது, இதுக்குள்ளேயும் இருக்குது, இதுக்கு வெளியிலையும் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் அந்த தெய்வம் இருக்குது. அப்படி இருக்கிற தெய்வம் சிருஷ்டின்னு ஒன்றை பண்ணணும். சிருஷ்டினா நம்மை போன்றவர்களை சிருஷ்டி பண்ணணும். அப்படி சிருஷ்டி பண்ணணும்னு எல்லா இடத்துலையும் இருக்கிற தெய்வம் முதல்ல திங்க் பண்ணித்து, சிந்திச்சுது. அப்படி சிந்தித்த உடனே அந்த சிந்தனை, இப்போ நாம் கூட சினிமாலெல்லாம் பார்க்குறோமா இல்லையா, நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது நினச்சோன்னா அந்த மனசாட்சி அப்படி டொக்குன்னு வெளியில் வந்து ஹாய் அப்படின்னு நம்மகிட்ட பேசுமா இல்லையா? அந்த மாதிரி அந்த தெய்வத்தினுடைய சிந்தனை அப்படி கன்சாலிடேட் ஆகி ஒரு வடிவமாக நின்றுது. நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் என்ன பண்ணினார்கள் தெரியுமா? அந்த சிந்தனை வந்து அப்படி நின்னுதே, அதுக்கு ஒரு பெண் வடிவத்தை கொடுத்து அதை சக்தி அப்படின்னு ஆராதனை பண்ணினார்கள். இப்போ சொல்லுங்கள், சிந்திக்கிறது பெருசா செயல்படுத்துறது பெருசா? சிந்தனை இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். சிந்தனையே வரலன்னா ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தெரியுமா? சிவனேன்னு கடம்பார்கள், சிவனேன்னு கடம்பார்கள். சிந்தனை இல்லைன்னா சிவன் கூட கடக்கத்தான் வேணும். அந்த சிந்தனை வந்தால் தான் அடுத்தது செயல். அதனால தான் சிந்தனைக்கும் செயலுக்கும் சக்தி அப்படின்னு ஒரு பெண் வடிவத்தை நம்முடைய பாரம்பரியம் கொடுத்தது. அப்படின்னா எந்த அளவுக்கு பெண்ணுக்கு முக்கியத்துவத்தை இந்த நாடு கொடுத்துருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் மகாவிஷ்ணு அப்படின்னு வழிபட்டாலும் சரி, அந்த மகாவிஷ்ணு வராக அவதாரம் பார்த்துருக்கீங்களா? மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார்னு தெரியுமா இல்லையா? வராகம் என்ன பண்ணும்? வராகத்தோட மூக்கு நீளமாக இருக்கும், அப்படி குடஞ்சி போகும். ஆனால் நல்லா பாருங்கள், அந்த வராக மூக்கு குடையறதுக்கு எங்கேருந்து அதுக்கு சக்தி கிடைக்குதுன்னா அந்த மூக்கு நுனியில் மகாலட்சுமி உக்காந்துருக்கா. அப்போ மகாலட்சுமி அங்கே உக்காந்து இல்லைன்னா வராகத்தால் ஒன்றும் பண்ண முடியாது.
எப்படி சக்தி இல்லைன்னா செவனேன்னு கிடக்கணுமோ அப்படித்தான் அந்த லக்ஷ்மியினுடைய ஆற்றல் அங்கே இல்லைன்னா வராகத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு பெண்ணை உயர்த்தி பெண்ணை தெய்வமாக போற்றி இந்த பெண் மரியாதைக்குரியவள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம பாரம்பரியம் பெண்மையை வைத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எதுக்காகனா, பல நேரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் போய் ப்ராக்டிக்கலாக லைஃப்பை பார்க்கும்போது அந்த மேலை இன்ஃப்ளூயன்ஸில் என்ன பண்ணிவிடுவோம், மேல்நாட்டு இன்ஃப்ளூயன்ஸில், ஓ விமன் ஆர் நாட் ஈக்குவலி ட்ரீட்டட் இன் திஸ் கண்ட்ரி. இல்லை, இந்த தேசத்தை போல பெண்ணை உயர்த்தி பார்த்த வேற எந்த தேசமும் கிடையாது என்பதை பாறாங்கல்லில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரில் இல்லை, பாறாங்கல்ல எழுதி வைத்து கொள்ளுங்கள். இந்த நாடு தான் பெண்ணை அவ்வளவு உயரத்தில் வச்சு அந்த பெண்ணை மரியாதையோடு போற்றி, அந்த பெண் மரியாதைக்குரியவள், வணக்கத்திற்குரியவள், தொழ வேண்டிய நிலையில் இருப்பவள். அவளை ஏதோ அப்படி தெருவில் போடலை, ஷீ இஸ் ரெஸ்பெக்டட். தெய்வத்தை தூக்கி வெளியில் போட்டுருவோமா? நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பொருளை நான் வச்சுட்டு போயிடுறேன், பை சான்ஸ் இந்த இடத்துல மறந்து வச்சுட்டு போயிடுறேன், அப்படியே இறங்கியும் போயிடுறேன். கொஞ்ச நாள் கழித்து அவங்க யாரோ பார்த்துட்டு இது யாருது இது யாருது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன், அங்கேருந்து பார்த்த உடனே இது என்னது ஓடி வந்து வாங்கிப்பேன். இப்போ இதையும் இங்கே வச்சுட்டு போயிடுறேன். ஐம் சாரி, இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக யூஸ் பண்ணுறேன். இதையும் இங்கே வச்சுட்டு போயிடுறேன். இப்போ அவங்க அங்கேருந்து கூப்பிட்டு இது யாருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இருக்கட்டங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு போயிடுவோமா இல்லையா? அப்போ எது ரொம்ப முக்கியமோ அதை எடுத்து பத்திரமா வச்சுப்போம். எது ரொம்ப முக்கியம் இல்லை, பரவாயில்ல, இன்விடேஷன் இன்னொன்று என் ஃப்ரெண்ட்கிட்ட இருக்குது, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சோன்னா அதை எடுத்து பத்திரமா வைக்க மாட்டோம். இது நம்ம காசு கொடுத்து வாங்கினது, 10,000 20,000 40,000 50,000, இன்னும் சில பேர் லட்சத்தில் வாங்கினது. அப்போ இதை விட மாட்டோம். எது ரொம்ப ஒசத்தின்னு நினைக்கிறோமோ அதை பத்திரமா உள்ளுக்குள்ளே பூட்டி வைப்போம். பெண்களை பத்திரமாக உள்ளே வைத்தார்கள் பாரத தேசத்தில்னு நினைக்கிறோமே, அவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், அவர்கள் விலை உயர்ந்தவர்கள், அவர்களை வெளியில் தூக்கி போட முடியாதுங்கிறதுனால தான் உள்ளே வைத்தார்கள். அதை ரியலைஸ் பண்ணாமல் பெண்கள்னா பாரதத்தில் பூட்டி வைத்தார்கள். பூட்டி வைக்கல, பூட்டியே வைக்கல, பத்திரமா வைத்தார்கள். பத்திரமா வைக்கிறதுக்கும் மறைச்சு பூட்டி ஒளிச்சு வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த பெண் பத்திரமாக இருக்க வேண்டியவள், இவள் மீது கண்ட கண்ட குப்பையும் விழுந்து விடக்கூடாது. தெய்வத்தின் படத்தை வச்சா அது மேலே குப்பை விடக்கூடாதுன்னு வைக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி இந்த பெண் மீது எந்த குப்பையும் விழுந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பத்திரமா வைத்தார்களே தவிர அவளை பூட்டி சிறைப்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லை. நீங்கள் வேத காலத்து பெண்களில் பார்த்தாலே நிறைய பெண்கள் நிறைய படித்தவர்கள். வேத காலத்தில் படிக்கலையே இல்லை, வேத காலத்தில் நிறைய பெண்கள் படித்தவர்கள். வேத காலத்தில் 2 குரூப் பெண்கள். ஒரு குரூப் என்னன்னா, அவர்கள் சொன்ன மாதிரி வீட்டு வேலை பார்த்து கொண்டு, தன்னுடைய வீட்டினுடைய இல்லறத்தை பார்த்து கொண்டு, அந்த இல்லற தர்மத்தை பேணிக்கொண்டு முனிவர்களுக்கு முனி பத்தினிகளாக இருந்தவர்கள். அவர்களுக்கு சத்யாவோதுக்கள்னு பேர். சத்யாவோது அவர்கள் they will look after the family, they will look after the needs of the family. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் எப்படின்னா, அவர்கள் பிரம்மத்தை தெய்வத்தை தேடியவர்கள். அவர்கள் தங்களுக்குன்னு ஒரு இல்லறம்லாம் இல்லை, அந்த இல்லறத்தெல்லாம் விட்டு துறவிகளாக, கிட்டத்தட்ட துறவிகளாக வாழ்ந்தவர்கள். எப்படி ஆண்கள் தெய்வத்தை தேடக்கூடிய தவசீலர்களாக இருந்தார்களோ அந்த பெண்களும் தவசீலர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பிரம்மவாதினின்னு பேர். இது வேதத்திலேயே இருக்குது. அப்படின்னா பெண்கள் ஏதோ அடைத்து வைக்கப்பட்டார்கள்லாம் இல்லை, அது பிற்காலத்தில் வந்த பழக்கம். பல இன்ஃப்ளூயன்ஸ் இந்த நாட்டுக்கு வந்தபோது அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்த பழக்கம். மகாகவி பாரதியார் பாடினார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் வழக்கத்தை நாங்கள் விட்டுவிட்டோம் அப்படின்னு பாடினதுக்கு என்ன காரணம்னா, பாரதியார் வருகிற 19ஆம் நூற்றாண்டில் அதுக்கு முன்னால் ஒரு 3 நூற்றாண்டு, 300 years or 400 years பெண்களை பூட்டி வைக்கிற வழக்கம்
வேற இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்ததே தவிர இந்த தேசத்தினுடைய ஒரிஜினல் அது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பெண் நினைத்தால் தனக்கு என்ன வேண்டுமோ அதை ஷீ கேன் டிசைட். அதுதான் இந்த தேசத்தினுடைய மரபு. அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கே? ஆண்டாள் மாத்திரம் இல்லை, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தமிழ்நாடு 8ஆம் நூற்றாண்டு, கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் பின்னால் போகலாம். 8th century. திருவெற்றியூர்னு ஒரு ஊர் இருக்கா? அந்த திருவெற்றியூரில் ஒரு பெண், அவளுக்கு கல்யாணம் பேசுகிறார்கள். அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆசை இல்லை. ஷீ வாண்டட் டு ரிமெயின் அன்மேரிட். ஷீ வாண்டட் டு டூ கைங்கரியம், சிவனுக்கு கைங்கரியம் பண்ணி சிவன் கோயிலேயே தங்கி சிவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு அவளுக்கு ஆசை. ஆனால் அவங்க அப்பா அம்மா, அவள் ஒரே பொண்ணு, அதனால் அவளுக்கு கல்யாணம் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவளுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுமே என்று நினைக்கிறார்கள். அப்போ என்ன ஆறுது? எதேச்சையாக அவளுக்கு யாரை மனம் பேசுகிறார்களோ அவன் இறந்து போகிறான். இந்த பொண்ணை என்ன பண்ணா தெரியுமா? ஒரு சாமர்த்தியம் பண்ணினான். பார்த்தீர்களா, எனக்கு கல்யாணம் பேச ஆரம்பித்த உடனே அவன் இறந்து போய்விட்டான். அதனால் நீங்கள் கல்யாணம்னு பேசினா என்னோட ராசி சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு கல்யாணம் வேண்டான்னா சொல்லிவிட்டு அவங்க அப்பாட்ட என்ன சொன்னால், எனக்கு சிவன் கோயிலில் இடம் கட்டி கொடுங்கள், நான் இங்கேயே தங்கியிருந்து இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன், எனக்கு திருமணம் வேண்டாம். A girl was prepared to decide and she also decided, எனக்கு கல்யாணம் வேணுமா, என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், நான் படிக்கணுமா வேண்டாமா, இதை தீர்மானம் செய்யக்கூடிய உரிமை என்னிடத்தில் இருக்கிறதுன்னு பண்ணினா. அவளுக்கு சங்கிலி நாச்சியார்னு பேர். அதுக்கப்புறமா அவளுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட கல்யாணம் ஆச்சுங்கிறதெல்லாம் பின்னால் வந்த கதை. பட் ஷீ ஹேட் த லிபர்ட்டி. இது 8ஆம் நூற்றாண்டு தமிழ்நாடு. 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் போகிறேன். 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டில் திருவொற்றியூருக்கு ஒருத்தர் வந்தார். அவருக்கு திருஞான சம்பந்தர்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? திருஞான சம்பந்தர்னு அவர் வந்தார் திருவொற்றியூருக்கு. திருவொற்றியூருக்கு அவர் வந்தபோது அவரை போய் பார்த்தார் சிவனேச செட்டியார்னு ஒருத்தர். இப்போ இவங்க சொன்னாங்களே சமுதாய விஷயம், ஒரு பெண் அப்படின்னு. சிவனேச செட்டியாருக்கு ஒரு பெண் மகள். அந்த பெண்ணை திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்னு அவர் சொல்லி சொல்லி வளர்த்தார். உன்னை யாருக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் தெரியுமா? நான் திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ண போகிறேன். நான் தவறாக சொல்லுவதாக நினைக்காதீர்கள், பெரியவர்கள் என்னை மன்னித்து விடுங்கள். வேற வழியே இல்லைங்கிறதுனால நான் அந்த பெயரை சொல்கிறேன், இல்லைன்னா அதை சொல்லுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. திருஞான சம்பந்தர் கௌண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்த அந்தணர். அவருக்கு நான் என் பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறவர் பேர் என்ன தெரியுமா? சிவனேச செட்டியார். 7th century தமிழ்நாடு. யாரும் அப்ஜெக்ட் பண்ணல, யாரும் அது தவறுன்னு சொல்லலை. 7th century தமிழ்நாடில் நடந்த வரலாறு. நாம் எத்தனை விஷயத்தை மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம், மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுப்போம். 7th century தமிழ்நாட்டில் சிவனேச செட்டியார் தைரியமாக ப்ரொக்ளைம் பண்ணார், இந்த பெண்ணை நான் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்ய போகிறேன். தி சொசைட்டி ஹேட் அக்செப்டட். எதேச்சையாக விதிவசமாக அந்த பெண் இறந்து போனாள், பாம்பு தீண்டி. திருஞான சம்பந்தர் அப்பத்தான் திருவொற்றியூருக்கு வந்தார். திருஞான சம்பந்தரை இத்தனைக்கும் சிவனேச செட்டியாரும் பார்த்ததில்லை, அந்த பொண்ணும் பார்த்ததில்லை. திருஞான சம்பந்தர் அங்கே வந்தார். வந்த உடனே திருவொற்றியூருக்கு அவர் வந்தாருங்கிற செய்தி கிடைச்ச உடனே சிவனேச செட்டியார் ஓடினார். மயிலாப்பூருக்கு வாருங்கள், கபாலீஸ்வரத்திற்கு வாருங்கள்னு அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய பெண்ணோட அஸ்தி கலசத்தை காமிச்சார். இந்த பெண் உங்களுக்காக என்று நான் இவளை வளர்த்தேன், இறந்து போனாள், எனவே அவளுடைய அஸ்தி உங்களுடைய உரிமை வைத்திருக்கிறேன். அதுக்கப்புறம்தான் ஞானசம்பந்தர் பாட்டு பாடினார். பூம்பாவை உயிரோடு வந்தாள்ங்கிறதெல்லாம் வேற கதை. நான் என்ன சொல்ல வரேன், இந்த பெண் அவருக்குன்னு சொன்னபோது த சொசைட்டி ஹேட் அக்செப்டட். அதே மாதிரி அந்த பெண் அதுக்கப்புறம் உயிரோடு வந்தா.
ஞானசம்பந்தர் என்ன சொன்னார்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் இவளுக்கு மறுவாழ்வு கொடுத்து விட்டேன், புனர்ஜென்மம் தந்தேன், எனவே தந்தை ஸ்தானம், நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னர். இப்போ அந்த பொண்ணு என்ன டிசைட் பண்ணா தெரியுமா? அப்பா ஃபைன், இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டார், ஃபைன், ஐ வில் ரிமைன் அ ஸ்பின்ஸ்டர், எனக்கு கன்னிமாடம் கட்டி கொடுங்கள், நான் இங்கே வாழ்கிறேன். அப்போ அந்த உரிமை இருந்ததா இல்லையா? பெண்கள் நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனசாட்சிப்படி அவர்கள் தீர்மானம் செய்தால் அதை செய்யக்கூடிய உரிமையை பழைய பாரதம் கொடுத்திருந்ததுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதுதான் பாரத பாரம்பரியம். பாரத பாரம்பரியம்ங்கிறது ஒரு பெண் மனசாட்சிப்படி யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாளோ அதை செய்வதற்கு அவளுக்கு உரிமையை கொடுத்தது. அவள் எப்படி வாழ வேண்டும், மனசாட்சிப்படி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்னு நினச்சா அந்த உரிமையை கொடுத்தது. அதனால தான் அம்மன் சந்நிதிகளும் தாயார் சந்நிதிகளிலேயும் அந்த அம்பிகையும் தாயாரும் எல்லாருக்கும் கருணையை கொடுக்கிறார்கள்ங்கிற அளவுக்கு பாரம்பரியம் அந்த பெண்மையை உயர்த்தி வைத்தது. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒன்று சொல்லுவார்கள், சிவன் சம்பிரதாயத்துலேயும் அது உண்டு, அது மறந்து போச்சு, அவ்வளவுதான். நீங்கள் கோவிலுக்கு போனால் நேர மூலவர் சந்நிதிக்கு போகக்கூடாது, நேர மூலவர்கிட்ட போகக்கூடாது. பிராகாரத்தில் வலம் வந்து தாயார் சந்நிதிக்கு போய்விட்டு அம்மன் சந்நிதிக்கு போய்விட்டு தான் சுவாமி கிட்ட போகணும். இது ரெண்டு சம்பிரதாயத்துலேயும் உண்டுனா கூட வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அதுக்கு ஒரு பேர் உண்டு. தாயார் சந்நிதிக்கு போன உடனே நாம் போய் அங்கே நமஸ்காரம் பண்ணும்போது தாயார் வில் மேக் அ நோட், இவர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன வேண்டும், என்ன குறை அப்படின்னு நோட் பண்ணி நீங்கள் போய் ஏதாவது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரார்த்தனை அந்த வேண்டுதல் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சந்நிதிக்கு சுவாமி சந்நிதிக்கு போகிறதுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி வித் அப்ரோப்ரியேட் ரெக்கமெண்டேஷன் அங்கே போய் சேர்ந்துடும். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் ஒன்று சொல்லுவார்கள் தெரியுமா, த்ரூ ப்ராப்பர் சேனல், யூ அப்ரோச் த்ரூ ப்ராப்பர் சேனல். தாயார்கிட்ட சொன்னால் தான் அங்கே சுவாமிகிட்ட கிடைக்க வேண்டியது கிடைக்கும், இல்லைன்னா ப்ராப்பர் ரெக்கமெண்டேஷன் அங்கே போய் சேராது. இதுக்கு பேர் ரெக்கமெண்டேஷன் இல்லை, இதுக்கு பேர் புருஷகாரம். புருஷகாரம்னா என்ன அர்த்தம்? புருஷம்னா என்ன, பௌருஷம்னா என்ன, வீரம்னு சொல்கிறோம். பௌருஷம்னா ஒரு விஷயத்தை செய்கிற தன்மை. ஒன்றை செய்யணும் அப்படின்னா அதை செயல்படுத்துகிற அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கே, அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தான் பௌருஷம்னு பேர். பௌருஷம்னா ஆணோட ரிலேட்டட்னு கிடையாது. பௌருஷம்னு சொன்னால் இப்போ இதை எடுத்து இப்படி வைக்கணும் அப்படின்னா வைக்கக்கூடிய அந்த செயலுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் வேணுமா இல்லையா, ஒரு சக்தி வேணுமா இல்லையா, அந்த சக்தி தான் பௌருஷம். இந்த பௌருஷத்தை, இந்த புருஷத்தன்மையை யார் கொடுப்பார்கள்னா தாயார் கொடுப்பா. அதுக்கு தான் தாயாரின் புருஷகாரம்னு சொல்லுவார்கள். ஒரே ஒரு செய்தி அன்பு சகோதரிகளே, வருங்காலத்திற்கு இனி வர இருக்கக்கூடிய 2047 நம்முடைய நூற்றாண்டு, சுதந்திரத்தின் நூற்றாண்டை நாம் கொண்டாடும் போது நம்முடைய நாடு மிகப்பெரிய நாடாக மாறி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் நாம் எல்லாம் செயல்பட தொடங்குகிறோம். ஆனால் அதில் ஒன்றே நினைவு வச்சுப்போம், ஒரு பக்கத்தில் பெரிய பெரிய டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி எல்லாம் நாம் வசப்படுத்தி அதையெல்லாம் செயல்படுத்துவோம். ஆனால் அதே சமயத்தில் எப்படி நாம் சின்ன சின்ன விஷயங்களில் சேகரிக்க முடியும், சேமிக்க முடியும், அதையெல்லாமும் விட்டுட வேண்டாம். இந்த சிறு சேமிப்புன்னு ஒன்று இருக்கும், பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து வைப்பார்கள். நமக்கு இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போச்சு. அதனால தான் நான் இந்த படத்தை, இந்த மாடலை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா படித்து விட்டால் தொடப்பத்தை தொடக்கூடாது, நான் டிகிரி வாங்கிட்டேன்னு சொன்னால் மாப்ஸ்டிக்கை தொடக்கூடாது அப்படின்னெல்லாம் ஏதோ ஒரு மாயை வச்சுருக்கோமா இல்லையா, அந்த மாயையெல்லாம் முதல்ல பிரேக் பண்ணுவோம். படிப்புக்கும் நம்முடைய இடத்தை தூய்மையாக வைப்பதற்கும் நம்முடைய சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மாறா படிச்சுட்டா சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்வதற்கு தயங்கக்கூடாது. எனக்கு அவர்கள் பாடின பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதில் ஐ வுட் சஜஸ்ட் ஒன் சேஞ்ச். நம்முடைய நாடு நன்றாக வர வேண்டும்னு சொல்லிட்டு எதையும் தியாகம் செய்வோம் தியாகம் செய்வோம்னு பாடினார்கள் இல்லையா? அப்படி தானே பாடினீங்க? அந்த ஒவ்வொரு ரெஃப்ரெயின் லைன் வந்து எல்லாவற்றையும் தியாகம் செய்வோமா, அந்த லைன் என்ன? பூஜையில் மலராய் ஆவோம், இணையற்ற தியாகம் செய்வோம்.
இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், யாருக்காக அங்கே தியாகம் பண்ணுறோம்? தியாகம்னு சொன்னால் நான் வேறு யாருக்காகவோ பண்ணுறேன்னு ஆகிடும். அந்த தியாகம்ங்கிற லைனை தயவு செஞ்சு உங்களை ரொம்ப பாதம் தொட்டு கேட்குறேன், மாற்றிடுங்க. ஏன்னா அந்த தியாகம் பண்ணுறேங்கிறத அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சுன்னா, நான் யாருக்காகவோ தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னமோ அதுலேயே ஒரு லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் வந்துடும். யாருக்காகவும் தியாகம் பண்ணல. யாருக்கு பண்ணுறோம்? உங்களுக்கும் எனக்கும் பண்ணிக்கிறோம். நமக்கு தான் பண்ணுறோம், நம்ம குடும்பத்துக்கு பண்ணுறோம், நம்ம நாட்டுக்கு பண்ணுறோம், நம்ம சமுதாயத்துக்கு பண்ணுறோம். இது நமக்கு நாமே செய்து கொள்வதே தவிர நாம் யாருக்கோ விட்டெல்லாம் கொடுக்கல, நான் அப்படியே யாருக்கோ கொடுத்துட்டேன் இல்லைங்க. நாம் இன்னைக்கு பண்ணுறது நம்முடைய தலைமுறைகளுக்கு, நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய வீட்டுக்கு. சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்னு சொன்னால், நம்ம நாடு நன்றாக இருந்தால் தான் நாம் நன்றாக இருக்க முடியும். அப்போ நமக்காக பண்ணுறோம், எல்லாருமாக சேருவோம், ஒன்றிணைந்து நமக்காக நம்முடைய வலிமையை கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் உயர்த்துவதற்கு நாம் பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.